அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு எஃப்எம் சமையல். இன்றைக்கி மாடியில் மினி 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 குட்டி தோட்டம் அதை தான் காமிக்கலான்னு இருக்கேன். நான் கொஞ்சமாக இடம் விட்டுருக்கேன். அதில் துணி காய போடவும், மிளகா மல்லி ஏதாவது அரிசி கழுவி காய வைக்கிறதா இருந்தாலும் முறுக்குக்கு வத்தலுக்கு அது கொஞ்சமாக இடம் விட்டு வச்சுருக்கேன். முக்கியமாக துணி காய வைக்கிறதுக்கு தான் கொஞ்சமாக இடம் விட்டுருக்கேன். ஏன்னா 3வது மாடிக்கு ஏறி போகணும், அது கஷ்டமாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு மாடியிலேயே நம்ம காய வச்சுக்கலாம். அதில் நம்ம நண்பர்கள், ஆபத்துக்கு உதவுகிற நண்பர்களை கொஞ்சம் கொஞ்சமாக நான் வைத்திருக்கேன். என்னென்னு பார்த்துருவோம். இப்போ பிரியாணிக்கெலாம் போடுவாங்க இந்த இலை சட்டுன்னு இந்த ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது, சொல்லுங்கள். கருவேப்பிலை ஆபத்துக்கு உதவுறது தான். ரொம்ப ரொம்ப நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸான பொருள் தான். எனக்கு கொல்லைலாம் சின்ன கொல்லை தான், அதையும் காமிக்கிறேன் பாருங்கள். துளசி முக்கியமாக வேணும். இதுக்கு மல்லி மட்டும் நானும் நுணுக்கிட்டு போடுங்க அப்படின்னாங்க. எப்படியோ அவங்க சொல்கிறதெல்லாம் போட்டேன். பக்கத்து மாதிரி சொல்கிறவங்க யார் யார் நண்பர்கள் சொல்கிறாங்களோ எல்லாம் போட்டேன். அந்த மல்லி கிளம்ப மாட்டுறாங்க. இந்த துளசி, பிரியாணி இலை, கருவேப்பிலை, அது மாதிரி ரோஜாப்பூ ரோஜாப்பூ செடி வச்சு ரொம்ப வருஷம் ஆகுது. அது பூத்துக்கிட்டே தான் இருக்குது. ஒரு நாளைக்கு மட்டும் 5, 6ன்னு பூக்கும். இப்போ ஒரு வாரமாக பூக்கலை. இப்போ மொட்டு வச்சு பூத்துருக்காங்க. பன்னீர் ரோஸ் தான் வச்சுருக்கேன். அது எனக்கு யூஸாக இருக்கும். நான் தலையில் வைக்கிறேனோ இல்லையோ சாப்பிட்டுடுவேன். அப்படி உள்ளுக்கு சாப்பிட்ருவேன். அந்த பன்னீர் ரோஸ் ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் பன்னீர் சிரப்பு செய்யலாம். இதில் வீட்டிலே செய்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரோஸ் வாட்டர்லாம் இருக்குது இல்லையா, இதிலே செய்துக்கலாம். அப்புறம் நான் உள்ளுக்கே சாப்பிட்டுப்பேன். சமயத்தில் தான் தலையில் வச்சுப்பேன். ஆனால் அதிகமாக நான் வைக்க மாட்டேன். ஒரு முட்டு 2 முட்டு வச்சுருக்கு. மேலே ஒன்று கீழே ஒன்று. அங்கே எடுக்க முடியல என்னால், மேலே இருக்குது. அப்புறம் கருவேப்பில்லை, கொல்லையிலையும் ஒரு கருவேப்பில்லை வச்சுருக்கேன். இதாங்க இடம் துணி காய வைக்கிற மாதிரி. சோத்து கத்தால் நிறைய வந்துட்டாங்க. இவங்க கொஞ்சம் ஹெல்ப்புக்கு ஒரு ஆள் வேணும். அதை இதை மாற்றிட்டு வேறு இந்த மண்ணெல்லாம் வேறு மண் கொட்டி, அந்த மண்ணில் நல்ல மண்ணாக கொட்டிட்டு, அப்புறம் இது தேவையானதை எடுத்துகிட்டு மற்றதை சோத்துக்கத்தாழையை ஒரு இது வச்சாலே போதும், நிறைய துளிர்த்து விடுவாங்க. இது பிரியாணி இலெல்லாம் இது கை கொடுக்குது. இந்த நண்பர்லாம் நிறைய கை கொடுப்பாங்க நமக்கு. துளசி ஒரு விதை போட்டாலே நிறைய இடத்துல கிளம்பிடுறாங்க தானாகவே. அருமையாக இருக்குது. இந்த கருவேப்பிலை இல்லாத கொல்லை பக்கம் இல்லாத பட்சத்தில் இங்கே பிச்சுப்பேன். சின்னதாக தான் இருக்கும். இது அப்பப்போ பிச்சுக்கிறது, ரசிக்கிறது. இந்த ரோஜாப்பூ பிக்க கூட மாட்டேன், அப்படியே ரசிக்கிறது மட்டும். மாடிக்கு வந்தாக்கா அப்படியே ரசிச்சுக்கிட்டே போவேன். மேகத்தை பாருங்கள், மழை வர மாதிரியே தெரியுது. இதெல்லாம் அக்கம் பக்கத்தை உள்ள கொல்லை, அந்த கொல்லை பக்கம் உள்ள கொல்லைகள். இது எங்கள் தோட்டத்துக்கும் அந்தாண்ட, எங்களுக்கு தோட்டம்னு சொல்ல முடியாது, தோட்டத்துக்கும் அந்தாண்ட உள்ள கொல்லை. பக்கத்தா மாதிரி மை சிஸ்டர், அவங்க வீட்டை சின்னதாக ஒரு இடம் இருக்கும். அவங்களுக்கு எங்களை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த பாருங்கள், எங்கள் வீட்டு கருவேப்பில்லை இது. இந்த இடம் தான் எங்களுக்கு கருவேப்பிலெலாம் வச்சுருக்கோம். சூப்பராக கிளம்பியிருக்கு. 2 நாளாக கொஞ்சம் மழை. மிளகா காய வச்சு, பாக்கி விதை அடியில் அதை அரைக்கிறதுக்கு நம்ம நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு காம்பை கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு அரைக்க கொடுத்துருவோம். அது அந்த விதை தங்கினதை அதை போட்டது நல்லா மிளகா காய்க்குது. அந்த மிளகா கூட காரம் இல்லை. என்னோடய மிளகாய் தூளில் காரமே இருக்காது. 3 டீஸ்பூன் போட்டால் தான் காரம் வரும். அந்த 1 டீஸ்பூனுக்கு சுத்தமாக வராது. இப்போ பாருங்கள், இதுதான் என்னோடய கொல்லை. சாமாக்கள் ஊற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். அழகாக அந்த மிளகாய் நல்லா செடி வளர்ந்து வந்துட்டாங்க. அதில் நிறைய மிளகாய் காய்க்குது. அதையும் ஒரு நாள் எடுக்க தான் முடியல. இது பக்கத்து வீட்டு கொல்லை. இவங்களும் நம்மளோட ஃப்ரெண்டு தான். அவங்க தோட்டம் கொஞ்சம் பெருசாக இருக்கும். நடுப்புற வீடு கட்டி இடம் 2 பக்கமும் விட்டுருப்பாங்க. அதில் கீரை, சுண்டைக்காய், என்னென்ன நம்ம உடம்புக்கு தேவையோ எல்லாமே வச்சுருப்பாங்க. சூப்பராக இருக்கும் அவங்க வீட்டு தோட்டம். ஒரு நாள் அங்கே போய் எடுக்கலான்னு இருக்கேன். பாருங்கள், மழை வர மாதிரி இருக்குது. நல்லா இருட்டிட்டு வராங்க. அடுத்தது மீண்டும் நம்ம பன்னீர் ரோஸை, இவங்க ரொம்ப ரொம்ப நமக்கு ஃப்ரெண்டு. அதனால் அடுத்த சூப்பரான வீடியோவில் சந்திப்போம்.